Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல மணி earn பண்ணி கேம் விளையாடி மணி earn பண்ணதுக்கான லாஸ்ட் வீடியோவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் கேம் விளையாடி மணி earn பண்ணதுக்கான லாஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், லாஸ்ட் வீடியோ. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். என்ன மாதிரியான வீடியோலேயே A to Z பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இன்றைக்கு பார்ட் 3 வீடியோ. ஸோ இன்றைக்கு தான் லாஸ்ட் டே. என்னென்னு சொன்னால் 5வது தடவை வின் பண்ண போகிறோம். இப்போ என்னோட பைனான்ஸ் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இதில் பாருங்கள் கிஃப்ட் அண்ட் கம்பைன், இதுக்கு கீழே வாடலன்னு சொல்லியிருக்கு. இந்த கேமை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 லெட்டர் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இன்றைக்கு தந்திருக்காங்க. ஸோ 8 லெட்டருக்கான வேர்டை தேடுறதுக்காக என்னோட டெலிகிராம் குரூப்புக்கு போகிறேன். அந்த குரூப்பில் இமேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் புதுசாக போட்டிருந்தேன் நேற்று. ஸோ இதில் தான் பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் இதில் ஈஸியாக எடுக்கலாம். என்ன சொன்னால் வேர்டை நான் குறைச்சிருக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற வேர்டை கண்டிப்பாக நீங்கள் அதில் என்டர் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நான் இதில் எமிஷன் சொல்லியிருக்கு பாருங்கள். இதை அங்கே டைப் பண்ணுறேன். EMISSION இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் இதில் ஸோ கண்டிப்பாக இந்த E and N இந்த 2 லெட்டரும் பெறும். அதோட இருக்கிற இந்த பிளேஸை சேஞ்ச் ஆகும். ஸோ நான் எடுக்க போகிற வேர்டு 6வது இடத்துல ஐயும் அதோட ஈயும் இருக்க வேணும். என்னும் ஏதாவது இடத்துல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு லெட்டரை எடுக்கிறேன் என்னோட குரூப்பில் போயிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கடைசியாக ஒரு லெட்டர் இருக்குது, ஐடென்டிட்டின்னு சொல்லி. இதை அங்கே எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் 6வது இடத்துல ஐயும் இருக்குது, அதோட ஈயும் இருக்குது, என்னும் இருக்குது. ஸோ இந்த லெட்டரை நான் சூஸ் பண்ணுறேன். IDENTITY. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ அதே பிளேஸில் வந்திருக்கு, அதோட என்னும் ஈயும் வேறு வேறு பிளேஸில் வந்துடும். இப்போ என்டர் கொடுக்குறேன். ஓகே, இதில் பாருங்கள் 2வது சான்ஸ்லையும் மிஸ் பண்ணிட்டேன். 5வது இடத்துல T லெட்டரும் 6வது இடத்துல ஐயும் பெற வேணும். ஸோ இப்படியான லெட்டரை அங்கே தேடி பார்க்குறேன். அதோட ஈயும் பெறும், என்னும் பெறக்கூடிய மாதிரியான லெட்டரை அங்கே தேடுறேன் என்னோட குரூப் போயிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2வது வேர்டை நான் சூஸ் பண்ணுறேன். நெகட்டிவ் 8 லெட்டர் இருக்கிற இந்த வேர்ட், அதாவது நெகட்டிவ். இதை அங்கே டைப் பண்ணுறேன். NEGATIVE நெகட்டிவ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டியும் ஐயும் அதே இடத்துல வருது, அதோட ஈயும் என்னும் வேறு ஒரு இடத்துல வருது. ஸோ இது கண்டிப்பாக சரியான ஒரு வேர்டாக தான் இருக்கும். இப்போ நான் என்டர் கொடுத்ததும் எல்லாமே க்ரீன் கலரை மாறும். அதோட நான் வின் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தடவை ப்ளே பண்ணி 5 வின் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கேம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கேமை ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேரை கொடுக்குறேன். வளமை மாதிரி சேரை கொடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் இந்த லிங்கை சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் கெட் எ நியூ வார்டல்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வளமை மாதிரி என்னோடய வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணதும் இங்கே இன்னொரு கேம் எனேபிள் ஆகும். ஓகே, நான் ஷேர் கொடுக்குறேன். கொடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஷேர் பண்ணி அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய பைனான்ஸுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த போர்டல் கேம் எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ இதுலேயும் 8 வேர்டை நான் சூஸ் பண்ண வேணும். இப்போ என்னோடய டெலிகிராம் போகிறேன். இதில் நான் கொடுக்காத ஒரு வேர்டாக எடுக்கிறேன், அதாவது ஃபுட்பால். இந்த லெட்டரை எடுக்கிறேன். FOOTBALL டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன்.
கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓன்ற லெட்டர் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஓன்ற லெட்டர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடிய மாதிரியான இன்னொரு வேர்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எமிஷன் சொல்லியிருக்கு. இந்த வேர்டை வந்து நான் எடுக்கிறேன். என்ன சொன்னால் இதில் மட்டும்தான் ஓ வருது. ஸோ இந்த கேமில் வந்து நான் இப்போ வின் பண்ணிடுவேன். EMISSION. ஓகே, எமிஷன் சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லெட்டரும் வந்து க்ரீன் கலரில் வந்து நிற்குது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே வின் பண்ணிட்டேன். 6 தடவை ப்ளே பண்ணி 6 வின் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து 5 வின் பண்ணாலே ஓகே. நான் வந்து 6 வின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியை போயிட்டு பார்க்கலாம். இந்த கேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து தராங்க. ஸோ இந்த வீக்குக்கான வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முதல்ல வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை. ஸோ வீடியோ வந்து என்னால் செய்ய முடியாமல் போயிட்டு. ஸோ இந்த வீக் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த வீக்கு வந்து நாங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 9ஆம் மாதம் 18ஆம் தேதி, இன்னும் ஒரு 4 நாளில் வந்து இந்த ஆஃபர் எண்ட் ஆகும். இது வந்து எண்ட் ஆனதும் இதில் வந்து யார் 5 ஆன்சர் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த $25,000 வந்து சரி சமனாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு 4 நாளில் வந்து இன்னும் சிலர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணி 5 வின் பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து சேர் கிடைக்கும். இந்த சேர் வந்து எனக்கு ரிசீவ் ஆனதும் நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு எல்லா ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் விளங்கியிருப்பீங்க. ஸோ விளாண்டாம் வீடியோ இதுக்கான பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆனது. நான் வந்து அதையும் ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு விளாண்டாம் வீடியோ. அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.